ஹாய் டே 37 ஆஃப் பேபி லெட் வீனிங். இன்னைக்கு காலையிலத்துக்கு ஃபிங்கர் ஃபுட்க்கு ராகி தோசையும் மதியம் ஃபிஷ் பொடி மாசும் செஞ்சு கொடுத்துருந்தேன். சொரக்காய் சட்னி பண்ணியிருந்தேன் காலையில். அது லேசாக காரமாக தான் இருந்தது. ஆனாலுமே சரி கொடுத்து பார்க்கலான்ட்டு தோசையில் 2 பக்கமும் ரொம்ப லேசாக தடவி கொடுத்துட்டேன். பட் அவளுக்கு காரமாலாம் அவள் காமிச்சிக்கவே இல்லை, நல்லா தான் சாப்பிட்டா. இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங்க்கு ஃபிங்கர் ஃபுட்க்கு ராகி தோசை ஐடியாவே எனக்கு இல்லை. இனியாவுக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் காரம் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தேன். அதோட ஒரு முட்டை போட்டு ஆம்லெட் மாதிரி கொடுத்துடலான்னு பிளான். ஆனால் அவங்க அப்பா சாப்பிட்றத கண்டுபிடிச்சி அங்கேருந்து கஷ்டப்பட்டு தவுந்து வந்து அவர் கால்கிட்டேயே உட்காந்துட்டு இருந்தா. இவர் ஒரு பீஸ் தோசை கொடுத்தோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி ராய் தோசையை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு தோசை குட்டியை ஊற்றி பிச்சு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி தோசை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தா மேபி சட்னி காரம் இல்லாமல் எடுத்து வச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் பிளான்லேயே இல்லைங்கிறனால இந்த சட்னிவே அப்படியே லேசாக வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஆப்பிள் ஒரு 2 பீஸ் இருந்தது. நான் இது கூடயே வச்சா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இறச்சி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இது சாப்பிட்டு முடிக்கிற டைமில் ஆப்பிளை மேஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அதையுமே ஓரளவுக்கு சாப்பிட்டா. இன்னைக்கு ராய் தோசை பரவாயில்லையா தான் சாப்பிட்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாட்டு கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கா. நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் பேபி வீனிங் வீடியோஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி வெறும் 487 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. காலேஜ்லையோ இல்லை கலீக்ஸோ இல்லை என் ரிலேட்டிவ்ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ நேற்று நைட்டு ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் தாண்டி இன்னைக்கு காலையில் 5200 ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு தெரியும் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி நம்ம யாழ் பாப்பாவுக்கு வந்து ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. 7 மாதம் 11 நாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சில பெரியவங்களுக்கே வந்து இந்த ஃபிஷ்னால வந்து நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். இச்சிங்கெல்லாம் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சொரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஷ் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, ஆனால் தைராய்டு வந்ததுக்கு அப்புறமா மீன் எப்பெல்லாம் சாப்பிட்றோம் அப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மன்னு பிச்சுட்டே இருக்கும். கை காலெல்லாம் சொரிஞ்சிட்டே இருப்பேன். தலையெல்லாம் பிக்கும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours கழிச்சு தானாகவே அது சரியாக போயிடும். தைராய்டுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லை எனக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையாவது எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரியும். அன்னைக்கு ஆக்சுவலி நல்லாவே பாப்பா மீன் சாப்பிட்டா. நான் இவ்வளோ நல்லா சாப்பிடுவான்னு நினைக்கல. நல்லா சாப்பிட்டா. நான் அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு வந்து அவளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதாவது சொரிறாளா, அவளுக்கு ஏதாவது செவந்து போதா மூஞ்சியெல்லாம், அந்த மாதிரி. லக்கிலி எதுவுமே ஆகலை. அவளுக்கு ஃபிஷ் வந்து செட் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு பாப்பா கொடுத்தது ஜிலேபி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் திலேப்பியா அப்படின்னு வரும். ஆனால் கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷில் என்ன வருதுன்னா, ஒரு சைடு ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முள்ளே சுத்தமாக இருக்காது. ஒரு முள்ளு கூட இருக்காது. இந்த எலும்புக்கு அப்புறம் அப்படியே வந்துடும். எனக்கு நார்மலாக முள் இருக்கிற மீனில் எடுத்து கொடுக்கறதுக்கு பயம். கொஞ்சம் பெரிய பாப்பா நான் கூட துப்பிடுவாங்க, இதுக்கு தெரியாது இல்லையா. அதனால நான் எதுக்கு வம்புன்ட்டு முள்ளே இல்லாத அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து சும்மா லெமனு உப்பு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு அதை திருப்பி போட்டு தோசைக்கல்ல எடுத்து கொடுத்துட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் 5000 ஃபாலோவர்ஸ்க்கு.